வானொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலை இரு தலைப்புச் செய்திகள். அனுர தலைமையிலான அரசுக்கு எதிராக எதிர்வரும் 21ஆம் தேதி எதிர்க்கட்சிகள் நடத்தவுள்ள பேரணியில் முக்கிய மாணவர்கள் எவரும் பங்கேற்க மாட்டார்கள் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதன்படி முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த ராஜபக்ச, ரணில் விக்ரமசிங்க மற்றும் முன்னாள் அமைச்சர்களான சம்பிக்க ரணவக்க, ராஜித சேனாரத்ன மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் ஆகியோர் மேற்படி பேரணியில் கலந்து கொள்ள மாட்டார்கள் என தெரிய வருகிறது. இந்த அரசாங்க எதிர்ப்பு பேரணியில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பங்கேற்க மாட்டார் என முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன உறுதிப்படுத்தியுள்ளார். இதேவேளை எதிர்வரும் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள பேரணியில் தாம் பங்கேற்கப் போவதில்லை என முன்னாள் அமைச்சர் பாட்டலி சம்பிக்க ரணவக்க அறிவித்தார். சிலாபம் தெதுரோயாவில் நீராட சென்ற 4 பேரின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். 5 பேர் கொண்ட குழு நீராட சென்றிருந்த நிலையில் ஒருவர் மட்டும் உயிருடன் மீட்கப்பட்டிருந்த நிலையில் அவரும் தற்போது சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் காணாமல் போனவர்களை தேடும் நடவடிக்கை தீவிரப்படுத்தப்பட்டிருந்தது. இந்நிலையில் காணாமல் போனவர்களின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். வடக்கு தென்னை முக்கோண வலயத்தில் தென்னை விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு 30,000 ரூபாய் மானியம் வழங்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளது என்று தென்னை சாகுபடி சபையின் தலைவர் சுனிமல் ஜேகோடி தெரிவித்துள்ளார். புதிதாக பயிரிடப்படும் தென்னை நிலங்களுக்கு நீர் வசதிகளை பெறும் நோக்கில் இந்த நிதி ஒதுக்கீடு செய்யப்படுவதாக அவர் குறிப்பிட்டார். 1 மில்லியன் மரக்கன்றுகளை வளர்க்கும் திட்டம் இந்த தென்னை முக்கோண வலயத்தில் 1 மில்லியன் மரக்கன்றுகளை வளர்க்கும் திட்டத்துடன் இணைந்து இந்த மானியம் வழங்கும் திட்டமிடப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார். மன்னாரில் காற்றாலைக்கு எதிரான எமது போராட்டத்தின் ஊடாக எமது குரலுக்கு செவிசாய்த்த ஜனாதிபதிக்கு போராட்டக்குழு சார்பாக மன்னார் பிரஜைகள் குழுவின் தலைவர் அருத்தந்தை எஸ். மார்க்கஸ் அடிகளார் நன்றிகளை தெரிவித்துள்ளார். அத்துடன் தமது 3 கோரிக்கைகளையும் அவர் விரைவில் ஏற்றுக்கொள்வார் என நம்பி எமது போராட்டத்தை தொடர்ந்து முன்னெடுத்து செல்லவிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். காப்போது உயர்தர பரீட்சைக்கான அனைத்து அனுமதி பத்திரங்களும் தபால் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. 2025ஆம் ஆண்டுக்கான உயர்தர பரீட்சை நவம்பர் 10 முதல் டிசம்பர் 5 வரை அனைத்து முக்கிய பாடப்பிரிவுகளையும் உள்ளடக்கி நடைபெறவுள்ளது. அதற்கமைய குறித்த பரீட்சையை நடத்துவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் நடைபெற்று வருவதாக பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேலும் நாடு முழுவதும் பரீட்சை சுமூகமாக நடைபெறுவதை உறுதி செய்வதற்காக தளபாட மற்றும் நிர்வாக ஏற்பாடுகள் இறுதி செய்யப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் தெரிவித்துள்ளார். வனவாசலம் முதல் களனி வரையிலான ரயில் கடவையில் கார் மீது ரயில் மோதியதில் ஒருவர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதனால் பிரதான பாதையில் ரயில் சேவைகள் நேற்று பாதிக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது. கிங்குராங்கொடை பிரதேச சபையை பிரதிநிதித்துவப்படுத்தும் தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர் ஒருவர் நேற்றிரவு கைது செய்யப்பட்டுள்ளார். கிங்குராங்கொடை போலீஸ் நிலையத்துக்குள் தனது சகோதரனை விடுவிக்குமாறு போலீஸ் அதிகாரிகளை அச்சுறுத்தியதாகவும் குற்றவியல் பலத்தை பயன்படுத்தியதாகவும் குற்றம் சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்டுள்ளார். கிங்குராங்கொடை போலீசாரின் கூற்றுப்படி இலங்கை மின்சார சபையின் 2 ஊழியர்கள் அளித்த தனித்தனி முறைப்பாடுகளை தொடர்ந்து எடியல் பத்தன பகுதியைச் சேர்ந்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். மணல் லொரி சாரதி ஒருவரின் உதவியுடன் கொழும்பில் இருந்து மட்டக்களப்பிற்கு போதைப்பொருள் கடத்திய சந்தேக நபர் உட்பட 3 வரை மட்டு தலைமையக காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். குறித்த சந்தேக நபர்களை 95 கிராம் ஐஸ் போதைப்பொருளுடன் நேற்று அதிகாலை 2:30 மணிக்கு கரடியனாறு, உருகாமம் மற்றும் கொக்கவில் பிரதேசத்தில் வைத்து கைது செய்துள்ளதாக மட்டு தலைமையக காவல் நிலைய பொறுப்பதிகாரி பிரியந்த பண்டார தெரிவித்துள்ளார். கொக்குவில் பிரதேசத்தைச் சேர்ந்த ஒருவரை 2050 மில்லிகிராம் ஐஸ் போதைப்பொருளுடன் கைது செய்யப்பட்டுள்ளார். முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு காவல்துறை பிரிவுக்குட்பட்ட தேவிபுரம் பகுதியில் சட்டவிரோத கசிப்பு உற்பத்திக்கு தயாராக இருந்த கோடா, செப்பு, சுருள் மற்றும் பெரல் என்பன நேற்று கைப்பற்றப்பட்டுள்ளன.
காவல்துறை விசேட புலனாய்வு பிரிவினருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலை அடுத்து புதுக்குடியிருப்பு காவல்துறையினர் நேற்று காலை தேவிபுரம் பகுதியில் சுற்றி வளைப்பை மேற்கொண்டுள்ளனர். இதன்போது கசிப்பு உற்பத்திக்கு தயாராக இருந்த 11,69,500 மில்லிலீட்டர் கோடா செப்பு சுருள் 7 பெரல்கள் என்பன புதுக்குடியிருப்பு காவல்துறையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு மாவட்டத்தில் உள்ள பாடசாலையொன்றில் மாணவிகளுடன் தவறாக நடத்த முற்பட்ட ஆசிரியர் ஒருவர் நேற்று நிரந்தரமாக பணி நீக்கம் செய்யப்பட்டார். குறித்த ஆசிரியர் கடந்த 2 வருடங்களுக்கு முன்னர் இவ்வாறு மாணவிகளுடன் தவறாக நடக்க முற்பட்ட நிலையில் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வந்தன. அந்த வகையில் விசாரணைகளின் முடிவில் அவர் நேற்றைய தினம் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக அறிய முடிகிறது. கொழும்பு கொச்சிக்கடை அத்கல தேக்கவத்த பகுதியில் சூதாட்ட நிலையத்திலிருந்து தப்பி சென்ற ஒருவர் நேற்று கிணற்றில் வீழ்ந்து உயிரிழந்தார். உயிரிழந்தவர் கந்தானையைச் சேர்ந்த 53 வயதுடையவர் என தெரிய வந்துள்ளது. காவல்துறையினரின் விசேட சோதனை நடவடிக்கையின் போது 25 பேர் அந்த நிலையத்தில் இருந்ததாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த விசேட நடவடிக்கையின் போது 9 பேர் கைது செய்யப்பட்டதாகவும் காவல்துறை தெரிவித்துள்ளது. பாணந்துறை கொரக்காடு பிரதேசத்தில் வீடொன்றில் நடத்தப்பட்ட பேஸ்புக் விருந்து விசாரம் ஒன்று சுற்றி வளைக்கப்பட்டு அதன் உரிமையாளர் அவரது மனைவி உட்பட 10 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக பாணந்துறை வடக்கு போலீசார் தெரிவித்தனர். பாணந்துறை பொரலஸ்கமுவ, காளி, பசறை மற்றும் பதுளை பகுதிகளைச் சேர்ந்த 18 முதல் 40 வயதுக்குட்பட்டவர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். அடுத்த ஆண்டுக்கான உலக சுற்றுலா சிறந்த இடமாக யாழ்ப்பாணம் தெரிவு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் யாழ்ப்பாண நகரை அழகுபடுத்தும் திட்டங்களுக்கு யாழ்ப்பாண வர்த்தக சங்கம் முழுமையான ஒத்துழைப்பை வழங்கும் என வடக்கு மாகாண ஆளுநர் நா. வேதநாயகவுடனான சந்திப்பின் போது வர்த்தக சங்கத்தின் நிர்வாக குழு உறுப்பினர்கள் உறுதியளித்துள்ளனர். ஆளுநர் செயலகத்தில் நேற்று மாலை நடைபெற்ற சந்திப்பில் வர்த்தக சங்கத்தால் பல்வேறு முன்மொழிவுகள் முன்வைக்கப்பட்டு அவை தொடர்பில் விரிவாக கலந்துரையாடப்பட்டது. அனுராதபுரம் எப்பாவள பிரதேசத்தில் உள்ள ஆரம்ப பாடசாலையின் அதிபர் 1 கிலோவிற்கும் அதிகமான ஹெரோயின் போதைப்பொருளுடன் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். சுமார் 1 வாரத்திற்கு முன்னர் எப்பாவள நல்லமுதாவ வீதியில் வைத்து கைது செய்யப்பட்ட 30 வயதுடைய ஒருவரிடமிருந்து பெறப்பட்ட தகவலின் அடிப்படையில் அனுராதபுரம் குற்றத்தடுப்பு பிரிவினர் குறித்த சந்தேக நபரை கைது செய்தனர். அத்துடன் எப்பாவள அதகள பிரதேசத்தில் உள்ள ஹோட்டல் ஒன்றுக்கு அருகிலுள்ள ஒரு குளத்தில் வீசப்பட்டிருந்த போதைப் பொருளை அளக்க பயன்படுத்தப்படும் மின்னணு தராசு மற்றும் பொலித்தீன் சீலர் இயந்திரம் பயன்படுத்தும் ஆகியனவும் இவ்வாறு கண்டுபிடிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. கொழும்பு மற்றும் புறநகரங்களில் போதைப்பொருளுக்கு அடிமையான பெண்களின் எண்ணிக்கை வேகமாக அதிகரித்து வருவதாக தெரிய வந்துள்ளது. இதுகுறித்து குழந்தைகள் மற்றும் மகளிர் விவகார அமைச்சகம் கவலை வெளியிட்டுள்ளது. சமீபத்திய தகவல்கள் கவலை அளிக்கும் போக்கை காட்டுகின்றன என அமைச்சர் சரோஜா சாவித்ரி பால்ராஜ் தெரிவித்துள்ளார். இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.